அத்தியாயம் 4. ஆதித் அவனுடைய பெற்றோர் பெயரை கூறியதும் காயத்ரி முகம் அதிர்ச்சியடைந்தது. பின் அவர் அவனிடம் சென்று, நீ என்னோட அண்ணன் மகனா என்று வினவ, ஆமா. அவனுக்கு திடீரென உறவு முறை வைத்து கூப்பிட வரவில்லை. தன் தாயின் உடல்நிலையை கருத்தில் கொண்டே அங்கு வந்திருந்தான் ஆதி. என் அண்ணன் மகனா? உன் பேர் என்ன கண்ணா? அண்ணா அண்ணி எப்படி இருக்காங்க? உன்னோட வந்திருக்காங்களா என்று அவர் வாசலை எட்டி பார்க்க, நான் ஆதி. அம்மா வரல, அப்பா இருந்து 7 வருஷம் ஆகிடுச்சு. உணர்ச்சியற்ற குரலில் கூறினான் ஆதித்யா. என்ன சொல்ற ஆதி? அண்ணா இறந்துட்டாரா? ஐயோ கடவுளே, நான் பண்ண தப்புக்கு அண்ணாவை கடைசியை பார்க்க கூட முடியாத பாவி ஆயிட்டேனே என்று அவர் கதற, அந்த சத்தத்தை கேட்டுதான் கீழே வந்திருந்தாள் சனா. நடந்ததை ரகுவிடம் சொன்னான் ஆதி. அவங்க பொண்ணு என்னை பார்த்த உடனே பயந்து மயக்கம் போட்டுட்டாடா. என்னடா பண்ண? அந்த சின்ன பொண்ணு உன்னை பார்த்ததும் மயங்கிட்டாளா? நான் ஒன்றும் பண்ணலடா. அந்த மகாராணி நல்லா சாப்பிட்லையா, அதான் மயங்கிட்டா. அப்புறம் என்னாச்சுடா? அங்கு நடந்தது அனைத்தையும் அவனிடம் கூறினான் ஆதி. டேய் சிரிக்காத, உனக்கு நடந்தா தெரியும். நீயே சொல்லு, யாராச்சும் வீட்டுக்கு வந்த விருந்தாளி சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்பாங்களா? அதுவும் முதல் முறை பார்த்ததும் பைத்தியம் மாதிரி பண்ணுறடா. சரியான திமிரு பிடிச்சவ. இவளை போய் அம்மா கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்க. ஆனால் இது எதுவும் ரகுவின் காதில் விழவில்லை. அவன்தான் சிரிப்பில் மூழ்கி விட்டானே. நான் ஃபோனை வைக்கிறேன், நீ சிரிச்சிட்டு அப்புறம் கூப்பிடு என்றான் ஆதி. டேய், ஆனாலும் மச்சான் மால் செம டெரர் தான்டா. என்ன சொன்ன? ஏன் ஆளா? நல்லா காமெடி பண்ணுறடா. அந்த மகாராணியோட ஆள் பேர் ரவி, ஆதி இல்லை. நான் தான் சொன்னேன்ல, அவளுக்கு 2 நாளில் கல்யாணம். சரி மச்சான், அம்மா பற்றி சொல்லிட்டியா? இன்னும் இல்லைடா. கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லி விருந்துக்கு கூட்டிகிட்டு வா. என்ன விளையாடுறியா? எங்கள் அம்மா அவங்க மருமகளை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, வேற வீட்டு மருமகள் இல்லை. சற்று அழுத்தி தான் கூறினான் ஆதித்யா. அவன் குரலின் மாறுதலை கண்டுகொண்ட ரகு, ஆதி நீ என்ன சொல்கிறன்னு தெரிஞ்சுதான் சொல்கிறியா? ஆமாண்டா. இப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறியாடா? நான் எதுக்கு அந்த மகாராணியை கல்யாணம் பண்ணிக்கணும்? யாராச்சும் தெரிஞ்சே கிணத்துல விழுவாங்களா? வந்த உடனே சட்டையை பிடிச்சு உழுக்கிறா. நீ தானே சொன்ன அம்மா சொன்னாங்கன்னு. டேய், எங்கள் அம்மாவுக்கு அவன் மருமக முறை தானே. சரி, இப்போ என்ன செய்ய போற? ரகு சற்று பதற்றத்துடன் தான் இருந்தான். அவனுக்கு தெரியும், ஆதி ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் அந்த காரியத்தில் அவன் காட்டும் ஈடுபாடு, வெறி, நினைத்ததை முடித்தே காட்டுவது அவனுடைய சிறப்பம்சம். இது அவனுடைய தாயிற்கு அளித்த வாக்கு. அதனால் எப்பாடுபட்டும் அதை அவன் செயல்படுத்துவான் என்று ரகுவும் அறிவான். தெரிலடா, நான் கூட அவட்ட அம்மா பற்றி பேசி புரிய வைக்கலான் தான் இருந்தேன். ஆனால் அவட்ட பேசினா புரிஞ்சுக்கிற டைப் மாதிரி இல்லைடா. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. உன் அத்தை மாமாட்ட பேசி பாருடா என்றான் ரகு. எனக்கு அவங்க ஒத்துப்பாங்கன்னு தோணலடா. அதுவும் அம்மா அவளை பார்க்கணும்னு சொன்னதால் அவங்க கல்யாணத்தை தள்ளி போடுவாங்களா? அம்மா பற்றி சொன்னியா? அவங்க அம்மா பற்றி ஒன்றும் கேட்கல, நானும் சொல்லலை. கல்யாண வீடுடா, சொல்லி கஷ்டப்படுத்த விரும்பலை. ஆனால் அம்மாட்ட கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். நான் அவங்கக்கிட்ட பேசி அவளை ஊருக்கு கூட்டிகிட்டு போகலான் தான் வந்தேன். ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலடா என்று புலம்பினான் ஆதித்யா. நம்ம அம்மாட்ட சொல்லி புரிய வச்சுக்கலாம். அம்மா அந்த பொண்ணை பார்க்கணும் தான் சொன்னாங்க, ஆனால் அவள் கல்யாணத்துக்கு முன்னாடின்னு சொல்லலை. நீயா எதுவும் குழப்பிக்காத, நீ கிளம்பி வந்துடுடா. அந்த பொண்ணுக்கு கல்யாணம்னு சொன்னால் அம்மா சந்தோஷம்தான் படுவாங்க. நீ ஏதாச்சும் பண்ணிடாத. இங்கே பாருடா, நமக்காக மற்றவங்க சந்தோஷத்தை இழக்கக்கூடாது என்று கண்டிப்பாக கூறினான் ரகு. ஆனால் அவள் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் ஃப்ரீயாக ஊருக்கு வந்து இருக்க முடியும். அம்மா கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இவன் மாற வாய்ப்பில்லை என்று எண்ணிய ரகு, நான் சொல்றத செய் என்று அவன் சனாவிடம் பேசியே ஆக வேண்டும் என்று சொல்ல, இது சரி வருமா என்று தயங்கினான் ஆதித்யா. இதை பண்ணி பாருடா, ஒருவேளை நமக்கு சாதகமாக நடந்தால் நல்லது தானே. இல்லைன்னா கிளம்பி வந்துடு, சரியா? சரிடா, நான் ட்ரை பண்ணுறேன், பாய் என்று ஃபோனை வைத்து விட்டான் ஆதி. சனா, உனக்கு என்ன ஆச்சு? அவன் என்ன நினச்சிருப்பான் என்று அவள் பால்கனியில் நடந்தவாறே சனா புலம்ப, முதல் டைம் பார்த்தவங்கிட்ட இப்படியாடி பிஹேவ் பண்ணுவேன். ஆனால் நமக்கு அப்படி ஒரு ஃபீல் வரலையே.
ஒருவேளை கனவுல வர கண்ணு மாதிரி இருக்கிறதுனால அப்படி நடந்துக்கிட்டேனா? இருந்தாலும் சட்டையை பிடிச்சு கேட்டிருக்க கூடாது. சாரி சொல்லிடலாமா? அவன் தான் நம்மளை நல்லா புகழ்றானே, அவன் மட்டும் என்கிட்ட கத்தலாமா? அதுக்கும் சரியா போயாச்சு. இவள் இவ்வாறு புலம்பிக் கொண்டிருக்க யாரோ கதவை தட்டும் ஓசை கேட்டது. கதவை திறந்தாள் சனா. அங்கு நின்ற ஆதியை கண்டவள், அதான் வெளியே போக சொன்னல, இப்போ எதுக்கு வந்திருக்க? இன்னும் ஏதாச்சும் திட்டணுமா? திமிரு பிடிச்சவ இவளை. கையை சிரமப்பட்டு அடக்கியவன், ச்சே, நமக்கு இப்போ காரியம்தான் முக்கியம், வீரியம் இல்லை. ஒரு நாளைக்கு மாட்டாமலா போயிடுவா, அப்போ பார்த்துக்கலாம் என்று எண்ணியவன், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன என்றவள் ஒற்றை பூர்வம் உயர்த்தி கேட்டாள். அது இரு, முதல்ல நீ மாடிக்கு போ, நான் அங்கே வந்துடுறேன். என்று மாடிக்கு சென்றான் ஆதி. சிறிது நேரத்தில் அவளும் அங்கு வந்தாள். இப்போ சொல்லுங்க, என்ன பேசணும்? என்னோட அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. அவங்க உன்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் உன்னை ஊருக்கு கூட்டிகிட்டு போக வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் உனக்கு 2 நாளில் கல்யாணம்னு தெரியும். இப்போ அத்தைக்கு எப்படி இருக்குது? அவங்கள தனியாக விட்டுட்டா வந்தீங்க? அவள் சற்று தயக்கத்துடன் வினவ. இப்போ பரவாயில்ல, அவங்கள பார்த்துக்க அங்கே ஆள் இருக்காங்க. அம்மா உன்னை பார்க்கணுன்னு தான் சொன்னாங்க. நீ அங்கே கொஞ்ச நாள் இருக்கியா ப்ளீஸ்? நான் வரேன். அவள் எதையும் யோசிக்காமல் சொன்னாள். நிஜமாக தான் சொல்கிறியா? அவன் நம்ப முடியாமல் கேட்க, இதில் என்ன இருக்குது? நான் என்னோட அத்தையை பார்க்க தானே வரேன். இல்லை, உனக்கு கல்யாணம், இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. நாம் ரவிகிட்ட பேசலாம், அவர் கல்யாணத்தை தள்ளி வைக்க ஒத்துப்பார். அவர் ஒத்துக்கலைன்னா? அவன் கேட்டான். அதை அப்புறம் பார்க்கலாம், இப்போ நம்ம அவர் வீட்டுக்கு போய் பேசலாம். என்ன இப்போ எப்படி? பின்ன என்ன பண்ணுறது? நாம் அவரை பார்த்து நம்ம நிலைமையை சொல்லலாம். அவரே வீட்டில் சொன்னால் எல்லாரும் ஒத்துப்பாங்கல்ல. எனக்கு இது சரி வரும்னு தோணலை. அப்போ இப்படி செய்யலாம், என்னோட கல்யாணம் முடிச்சுட்டு நான் அவரோட அங்கே வந்து இருக்கட்டா? அவள் வினவ. அது சரி வராது, சட்டென்று மறுத்தான் ஆதித்யா. இப்போ என்ன பண்ணுறது, நீயே சொல்லு. அவன் மௌனம் சாதிக்க, உன்கிட்ட தான் ஐடியா இல்லைல்ல, நான் சொல்கிறதையே செய்யலாம். நீ போய் வெளியில் வெயிட் பண்ண, நானும் நீயும் அவர் வீட்டுக்கு போயிட்டு வரலாம். ஆதி மைண்ட் வாய்ஸ். இவ சொன்னா அவன் கேட்பானா? இவ்வளோ உறுதியாக சொல்கிறா. லவ் மேரேஜ் போல, நமக்கென்ன, அவன் ஒத்துக்கிட்டா போதும். சனா மைண்ட் வாய்ஸ். என்ன தைரியத்தில் வாய விட்டேன், ரவி ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுறது? சரி சொல்லிட்டோம், பார்த்துக்கலாம். ஏனோ தனக்கு எங்கிருந்து இப்படி ஒரு தைரியம் வந்தது? அவன் அவ்வாறு கூறினால் தன் பெற்றோரிடம் கூறி என்ன செய்யலாம் என்றல்லவா பார்த்திருக்க வேண்டும். முதல் சந்திப்பில் அவனை எவ்வாறு நம்பினாள்? அவனிடம் அவள் எப்படி யோசிக்காமல் ஊருக்கு வருவதாய் சொன்னாள்? எங்கிருந்து தைரியம் வந்தது? அதை ஏதும் சனா எண்ணவில்லை. ஆதியும் அவளும் யாருக்கும் தெரியாமல் ஒரு ஆட்டோ பிடித்து ரவி இல்லத்திற்கு சென்றனர். ரவி இல்லம். வீட்டினுள் சென்று சிறிது நேரத்தில் சனா கண்களில் கண்ணீருடன் வெளியே ஓடினாள். ஏய் நில்லு என்று அவள் பின்னாலே வந்த ஆதி கத்த, அவள் அவன் சொல்வதை கேட்காமல் அழுது கொண்டே முன்னேறினாள். நில்லுடி என்று அவள் கைகளை பிடித்தவன் முன் திருப்ப, என்னை விடு, நீ வீட்டுக்கு போ, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் என்று அவன் கைகளை உதறியவள் திரும்பி செல்ல முற்பட அவள் முன் வந்து அவள் தோள்களை பிடித்து நிறுத்தினான் ஆதி. லீவ் மீ அலோன் என்று இவள் திணற, முடியாதுடி என்று கர்ஜித்திருந்தான் ஆதித்யா. ஏன் இப்படி பண்ண ஆதி? அவன் நெஞ்சில் தன் கரங்களை கொண்டு குத்தியவள் தரையில் மண்டியிட்டு அழ ஆரம்பித்தாள். அத்தியாயம் 5. கல்யாணம் நின்னா அம்மா அப்பாவுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுமே, என்னால் அவங்க கஷ்டப்பட போகிறாங்க என்று மனதினுள் புலம்பி எழுதாள் சனா. சிறிது நேரத்திற்கு முன்பு சனாவும் ஆதியும் ரவி இல்லத்தினுள் நுழைய போக, ஏண்டா அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பேசுடா, இல்லைனா சந்தேகம் வரப்போகுது. பேச்சு சத்தம் கேட்க ஆதி சனாவை இழுத்து கொண்டு தூணின் பின் ஒளிந்து கொண்டான். மா, அதெல்லாம் தேவையில்ல, அவட்ட பேச என்ன இருக்கு? எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிறதே அவள் பணத்துக்கு தான். அவங்க செத்தா கூட கேட்க யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றான் ரவி. அதனால தான் அங்கே சம்மந்தம் வச்சுக்கிறதே என்று அவன் தாய் சிரித்தார். கல்யாணம் பண்ணிட்டு அவங்க எல்லாத்தையும் விபத்தில் செத்த மாதிரி ஃப்ரேம் பண்ணிடலாம் என்று அவன் தந்தை கூற, ஆமாம், சரியான யோசனை. அவங்க அந்த பொண்ணோட சம்மதத்தை கூட கேட்கல, அவங்க பாட்டுக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க. பணக்கார வீட்டு பையனான்னு தான் பார்த்தாங்க, நம்மளை பற்றி வேற ஏதும் விசாரிக்கல. அதுவும் நல்லதுதான். அந்த பொண்ணு பேர் என்ன? சீமாவா? சனா. பார்க்க ஏதோ இருக்கா, கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிக்கலாம் என்று ரவி கேவலமாக பேசினான்.
அவனை அடிக்க செல்ல முயன்ற ஆதியை பிடித்து நிறுத்தினாள் சனா. அவள் கண்களில் கண்ணீர் சிந்தியது. கண்களாலே எரித்தவன், என்ன மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்காங்க, இவ சம்மதம் கூட கேட்கல, ச்சே, பணத்துக்காக இவ்வளோ கீழ்த்தரமாக யோசிக்கிறாங்க இவங்க என்று உள்ளுக்குள் பொறுமினான் ஆதித்யா. நீ அவளை 2 மாசத்துல என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. அப்புறம் அவங்க கதையை முடிச்சுட்டு நம்ம மருமகளை கூட்டிட்டு வந்துரு. என் பேர குழந்தைய பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு என்று ரவியின் அப்பா சொல்ல, சரிப்பா, அவங்க கதையை முடிச்சுட்டு சொத்து நமக்கு வந்துடும், அப்புறம் என்ன, அவங்கள கூட்டிட்டு வேற ஊருக்கு போய் செட்டில் ஆகிடலாம் என்றான் அந்த ரவி. என்ன, இவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கா என்று ஆதி அதிர்ந்து போக, இவனை போய் அப்பா அம்மா நம்பிட்டாங்களே, இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க ரொம்ப உடைஞ்சு போயிடுவாங்க என்று மருகினாள் சனா. நம்ம கிட்ட அவ்வளோ பேசினா கல்யாணம் பண்ணிக்க போறவனை பற்றி ஏதாவது தெரிஞ்சு வச்சிருக்காளா? பணக்கார அப்படிங்கிறது ஒத்துக்கிட்டா போல, பணம் தான் எல்லாம் நினைக்கிறா. சீ, இவன் பேசுனதுக்கு இந்நேரம் வேற பொண்ணா இருந்தா போய் செருப்பால் அடிச்சிருப்பா. சட்டையை பிடிக்க தைரியம் இருந்தவளுக்கு இவனை செருப்பால் அடிக்க தைரியம் இல்லையா? ஆதி இவ்வாறு நினைக்க, இப்போ அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்ச ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, நான் என்ன செய்வேன்? சனா கண்ணீரோடு வெளியே வந்தாள். அவள் இப்போது கதறி அழுகவும், ஒருவேளை அவனை லவ் பண்ணிட்டாளா? ஆனால் இவ சம்மதத்தை கேட்கலன்னு தானே அவன் சொன்னான். அவனை பார்த்தாலே அங்கிள் மாதிரி இருக்கு, அவனை போய் அந்த திமிர் பிடிச்சவ லவ் பண்ணா? ஏனோ அந்த எண்ணமே அவனுக்கு எரிச்சலை உண்டாக்கியது. அவள் அழுது கொண்டிருப்பதை பார்த்தவன், முதல்லையே அவனை பற்றி விசாரிச்சிருக்கணும், இப்போ அழுது என்ன பண்ணுறது என்று மேலும் சினம் கொண்டான். கொஞ்ச நேரம் அவள் அழுவதை பார்த்தவன் அவனும் அவள் முன் மண்டியிட்டு, அழுது போதும், வா வீட்டுக்கு போலாம் என்று தன்மையாக கூப்பிட்டான். அவளிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. பொறுத்து பார்த்தவன், இன்னும் எவ்வளோ நேரம் தான் அழுதுட்டு இருப்ப, அழுதா எதுவும் சரியாகாது, இப்பவாது உண்மை தெரிஞ்சுதேன்னு சந்தோஷப்படு, எந்திரி என்று அவன் அவளை எழுப்பிக் கொண்டு நடந்தான். அவன் சொல்வது எதையும் கேட்கவில்லை. சனாவின் கண்கள் மட்டும் கண்ணீர் விட்டு கொண்டிருந்தன. ரவியை அவள் விரும்பவில்லைதான், இருந்தும் அவன் இவ்வாறு கீழ்த்தரமானவன், அவனைத்தான் திருமணம் செய்து கொள்ள இருந்தோம் என்ற எண்ணமும், ஒருவேளை அவனை திருமணம் செய்து கொண்டிருந்தால் தன் உயிர் மட்டுமல்லாது அவள் பெற்றோர் உயிரும் ஆபத்தில் அல்லவா மாட்டியிருக்கும் என்ற எண்ணமுமே அவள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. பிறகு ஒரு ஆட்டோ பிடித்து வீட்டுக்கு வந்தனர் இருவரும். சனா விசம்பலுடன் அவள் அறைக்கு சென்று விட்டாள். அடுத்த நாள் காலை சனா கீழே வர வீட்டிலுள்ள அலங்காரங்கள் எல்லாம் அப்புறப்படுத்தி கொண்டிருந்தனர் வேலையாட்கள். அங்கு என்ன நடந்திருக்கும் என்று யூகித்தவள் ஒன்றும் பேசாது அங்கிருந்த சோஃபாவில் அமர, சனா, நீ கொஞ்ச நாள் ஆதி கூட ஊருக்கு போயிட்டு வாடா என்று சொன்னார் காயத்ரி. சரிங்கம்மா என்று பதிலை மட்டுமே மெதுவாக தந்தாள் சனா. உன்னோட பேக்ஸ் பேக் பண்ணிக்கடா, சாப்பிட்டு நீங்கள் கிளம்புங்க என்று அவள் தந்தை கூற, என்று விட்டு அவள் அறைக்கு சென்று விட்டாள். ஆதிக்கு தான் ஏதோ போன்றிருந்தது. என்னவ ஒன்றுமே சொல்லாமல் போறா, நேற்று நைட் நம்மக்கிட்ட அப்படி அழுதா, ஆனால் இங்கே ஒன்றுமே சொல்லாமல் போறாளே, இவங்களும் எந்த சமாதானமும் படுத்தல என்று இவன் அவள் செல்வதையே பார்த்தான். நேற்று இரவு அவள் அறைக்கு சென்ற பிறகு ஆதி சனாவின் பெற்றோரிடம் நடந்தவற்றை கூறினான். எதற்கு அங்கு சென்றனர் என்பதை அவன் கூறவில்லை. மாறாக ரவியை சந்திக்க தான் விரும்பியதாகவும் அவனை சந்திக்க சனாவை கூட்டி சென்றதாகவும் கூறினான். அங்கு அவர்கள் பேசிய அனைத்தையும் பதிவு செய்து வைத்திருந்தான் ஆதி. அதை அவர்களுக்கு காட்டினான். என்னங்க இப்படி ஆகிடுச்சு, நாளைக்கு யாராச்சும் கேட்டால் என்ன பதில் சொல்றது? பதறினார் காயத்ரி. அதைத்தான் நானும் யோசிக்கிறேன். சனாவை இப்போ எங்காவது அனுப்பிடலாம். யாராவது கேட்டால் அவளுக்கு உடம்பு சரியில்லை, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறா, அதனால் கல்யாணத்தை தள்ளி வச்சிட்டோன்னு சொல்லிக்கலாம் என்று அவள் தந்தை கூறினார். ஆதிக்கோ கோபம் அதிகமாகிக் கொண்டே போனது. இப்போ கூட மற்றவங்க என்ன சொல்வாங்கன்னு தான் நினைக்கிறாங்க. இந்நேரம் நம்ம ஊராக இருந்தால் இவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருப்பாங்க. இங்கே என்னடானா இவளை ஊருக்கு அனுப்பணும்னு சொல்கிறாங்க. இவங்க கிட்ட அம்மா பற்றி சொன்னால் கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க போல. பெத்த பொண்ணை இப்போ சமாதானப்படுத்தாமல் என்ன யோசிக்கிறாங்க இவங்க. அவள் வேற அழுதுகிட்டே போனான் என்று சிந்தித்தான் ஆதி. அவளை இப்போ எங்கே அனுப்ப முடியும் என்று காயத்ரி தன் கணவரை பார்க்க, ஆதி, உனக்கு பிரச்சனை இல்லைன்னா சனாவை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறியா? இங்கே இருக்க பிரச்சனை முடிஞ்சதும் நாங்கள் அழைச்சிட்டு வந்துடுறோம் என்று அவள் தந்தை ஆதியிடம் கேட்டார். இதுவரை கோபம் கொண்டிருந்தவன் அவர் கேட்டவுடன் சரிங்க மாமா என்று சட்டென ஒத்துக்கொண்டான். ரொம்ப நன்றி ஆதி,
பரவாயில்ல அத்தை, நம்ம வீட்டுக்கு தானே கூட்டிகிட்டு போகிறேன், இதுக்கு எதுக்கு நன்றி. பிறகு ஆதி தன் அறைக்கு சென்று விட்டான். ரகுவிடம் இங்கு நடந்தவற்றையெல்லாம் சொல்லியவன் நாளை சனாவை அங்கு அழைத்து வருவதாகவும் கூறியிருந்தான். அவனுக்கு அவர் கேட்டவுடன் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அவன் அங்கு வந்ததே அதற்குதான் அல்லவா. அவர்கள் இவ்வாறு நடந்து கொள்வது பிடிக்கவில்லை என்றாலும் சனாவை அவனுடன் கூட்டிச் செல்ல சொல்வார்கள் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. பின் அவன் உறங்க சென்றான். ஏனோ தூக்கம் வர மறுக்க சனா அறையின் முன் நின்றவன் கதவை தட்ட நினைத்து பின் அந்த எண்ணத்தை கைவிட்டவன் அவன் அறைக்கே திரும்பிச் சென்று விட்டான். இப்பொழுது காலை உணவை முடித்து கொண்டு சனாவும் ஆதியும் புறப்பட்டனர். அவள் தாய் சொன்னபடியே அவள் மொபைல் நம்பரை மாற்றிவிட்டாள். தன் தோழிகள் யாரையும் இப்பொழுது தொடர்பு கொள்ள வேண்டாம் என்றும் நிலைமை சரியான பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றும் கூறிவிட்டனர். கோயம்புத்தூரை நோக்கி அவர்கள் கார் சாலையில் விரைந்தது. தங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் பயணம் இது என்பதை அறியாது அந்த பயணத்தை தொடங்கினர் சனா மற்றும் ஆதி. சனா இல்லம், நீங்கள் எதுக்கு அவளை அவன் கூட அனுப்புனீங்க? அவன் வருவான்னு தெரியும், அதான் சீக்கிரமாக கல்யாணத்தை முடிக்க பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளே அவன் வந்துட்டான். போகும்போது அவன் என்ன சொன்னான் ஞாபகம் இருக்கா? மாமா, அவனை சும்மா விட முடியாது, நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. என் நண்பன் போலீஸ் தான், அவன் ஹெல்ப் பண்ணுவான். ஒரு பொண்ணு வாழ்க்கையை அழிக்க பார்த்துருக்கான், அவனை சும்மா விட முடியாது. நேற்றிரவு கோபமாக கத்தியிருந்தான் ஆதி. நீ சனாவை ஊருக்கு கூட்டிகிட்டு போ ஆதி, நான் அவனை பார்த்துக்கிறேன் என்று வேல் சொல்ல அவர் பதில் அவனுக்கு திருப்தி அளிக்காது போனது. நான் வேணா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போகவா? அவன் மீண்டும் கேட்க, இப்போ வேண்டாம் ஆதி, உடனே கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க ஊரை விட்டு போக சந்தர்ப்பம் இருக்குது. கொஞ்ச நாள் கழித்து அவங்கள பற்றின ஆதாரத்தை சேகரிச்சுட்டு அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்படி செய்தாதான் அவங்க மாட்டுவாங்க. அவங்கள நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத என்று சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். நம்ம இப்போ அடுத்து என்ன செய்யணும் தான் யோசிக்கணும். அவன் பேசுகிறத பார்த்தா அவனுக்கு உண்மை தெரிஞ்ச மாதிரி தெரியலை. சுஜிக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் சனாவை கூட்டிகிட்டு போக வந்திருக்கான். அவன் அதை பற்றி நம்ம கிட்ட சொல்லாமல் சனா கிட்ட உதவி கேட்டிருக்கான். அப்போ அவனுக்கு நம்ம மேலே நம்பிக்கை இல்லை. அவனுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாதுன்னு தான் நானே அவளை அவன் கூட அனுப்பி வச்சேன். ஏங்க, அவளும் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கா, நம்மக்கிட்ட கூட சொல்லலை. அப்போ அவன் மேலே அவளுக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் அவளை அவன் கூட அனுப்பி தப்பு பண்ணிட்டீங்கன்னு தோணுது என்று காயத்ரி கூற, அவன் அவங்க அம்மாவை பற்றி சொன்னதால் ஒரு சிம்பத்தியில் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பா. நீ தேவையில்லாமல் குழப்பிக்காத என்றார் அவர், பிற்காலத்தில் நடக்க இருப்பதை அறியாது. 3 மணி நேர பயணத்திற்கு பிறகு கோவையை நெருங்கியது ஆதியின் கார். பயணம் தொடங்கியதிலிருந்து அமைதியாகவே இருந்தாள் சனா. அவள் இவ்வாறு இருப்பது அவனுக்கு பிடிக்கவில்லை. சதா எந்நேரமும் யாரிடமாவது பேசிக்கொண்டிருப்பவனுக்கு இந்த அமைதி ஒருவித எரிச்சலை கொடுத்தது. நேத்து நம்ம ஊரை பற்றி கேட்டாலே, இப்போ சொல்லுவோம். அவள் பேசுகிற மாதிரி தெரியல, நீயே பேசுடா ஆதி என்று எண்ணியவன், நம்ம ஊர் பேரு நவக்கரை, நம்ம சிட்டிக்கு அவுட்டரில் தான் இருக்கோம் என்றான் அமைதியை உடைத்து. என்ற சிறு புன்னகையை உதிர்த்தவள் சீட்டில் தலை சாய்த்து கொண்டாள். நம்ம வீட்டில் நானும் அம்மாவும் தான், அப்புறம் வீட்டு வேலை செய்கிற ராமு அண்ணா, ரேவதி அக்கா இருக்காங்க என்று இவன் ஆரம்பிக்க, நேற்று அழுதழுது சோர்ந்தவள் அவன் காரின் ஏசி காற்றிலும் இவன் பேச்சின் இனிமையிலும் கண்ணயர்ந்து விட்டாள். தூங்க வச்சிட்டா மக்களே. இவன் இவ்வளவு பேசியும் அவள் ஒன்றும் கூறாமல் இருக்க திரும்பி பார்த்தான் ஆதித்யா. ஓ, மகாராணி தூங்கிட்டாளா? நான் என்ன தாலாட்டு பாடினேனா? நம்ம பேசினதுக்கே தூங்கிட்டா. ஆதி, உனக்கு தேவையாடா என்று தலையில் அடித்து கொண்டவனின் இதழில் சிரிப்பு எட்டி பார்த்தது. நேற்று இரவு அவள் அவ்வாறு அழுதுவிட்டு சென்ற பின் அவள் தூங்கினாலோ இல்லையோ என்று வருந்தியவனுக்கு இப்பொழுது அவள் தூங்குவதை பார்க்க சற்று நிம்மதியாகத்தான் இருந்தது. பின் நவக்கரையினுள் நுழைந்தது அவர்களது கார். சாலையின் ஓரமாக காரை நிறுத்தியவன், மகாராணி, மகாராணி என்று அவளை உசுப்பினான். அவள் வேறு புறம் தலை சாய்த்து கொண்டாள். ஊர் வரப்போகுது, கொஞ்சம் எந்திரிங்க மகாராணி என்று இவன் மீண்டும் எழுப்ப, மெதுவாக கண்களை திறந்தவள் சுற்றும் முற்றும் குழப்பமாக பார்க்க, எங்க இருக்குன்னு தெரியலையோ அவளுக்கு, முழிக்கிறத பாரு என்று எண்ணியவன், நல்ல தூக்கம் போல, வீட்டுக்கு போக போறோம், இந்தா முகத்தை கழுவிக்க என்று தண்ணீர் பாட்டில் ஒன்றை அவள் கையில் தந்தான்.
அதை வாங்கிக் கொண்டு காரின் வெளியே வந்தவள் முகம் கழுவி கொண்டு இருக்க அவள் பின் வந்தவன், அப்புறம் சனா, நான் நம்ம வீட்டில் இருக்கவங்க பற்றி சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். எல்லாத்துட்டையும் நான் சொன்ன மாதிரி நடந்துக்க, இல்லைனா எல்லாத்துக்கும் கோபம் வந்துடும் என்றான். இவன் நம்ம கிட்ட என்ன சொன்னான் என்று யோசித்தவள், அட, அவன் வீட்டில் இருக்கவங்கள பற்றி ஏதோ சொன்னான்ல, நான் வேற தூங்கிட்டனே. ஐயோ, இப்போ என்னன்னு கேட்டால் அசிங்கமாக போயிடுமே, என்ன பண்ணுறது என்று இவள் யோசிக்க, சொன்னது ஞாபகம் இருக்கா என்று அவன் சிரிப்பை அடக்கிய வண்ணம் மீண்டும் வினவினான். ஆ இருக்கு. நான் என்ன, நீ சொல்லும்போது தூங்கிட்டனா? இல்லைல்ல, எனக்கு ஞாபகம் இருக்கு என்று இவள் வீராப்பாக கூற, நான் இன்னொரு டைம் எல்லாத்த பற்றி சொல்லலான்னு பார்த்தேன். பரவாயில்ல, உன் மெமரி பவர் ஷார்ப் தான். அத்தனை பேரோட பேரையும் அவங்கக்கிட்ட எப்படி எப்படி நடந்துக்கணும்னு ஒரு டைம் சொன்ன உடனே ஞாபகம் வச்சிட்டியே, கிரேட் என்று அவன் பாராட்ட, ஐயோ உன் வாய, உன்னை இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில சனா. அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணத்தானே வந்தான், நீ ஏன் இப்படி கெடுத்துட்டியேடி. இவன் வேற பயப்படுத்துகிறானே, நம்ம படத்தில் பார்த்த மாதிரி பெரிய மீசை வச்ச தாத்தா, ஏதாச்சும் தப்பாக சொன்னால் திட்டுற பாட்டி, மரியாதையாக நடந்துக்கலன்னா திட்டுற மாமா சித்தப்பா பெரியப்பா, சமைக்க தெரிலனா கொட்டுற அத்தை சித்தி பெரியம்மா, இப்படி எல்லாம் இருப்பாங்களா? அவங்களுக்கு கோபம் வந்தால் என்ன பண்ணுறது என்று மிரண்டாள். வா போலாம். இவன் காரில் சென்று அமர அவளும் காரில் வந்து அமர்ந்து கொள்ள காரை செலுத்தினான் ஆதி. ஆதி, சொல்லு. அது வீட்டில் இருக்கவங்களுக்கு கோபம் வந்தால் என்ன பண்ணுவாங்க? அவள் பயந்தபடி கேட்டாள். இதற்குத்தான் காத்திருந்தேன் என்பது போல். நான் சொன்னது கேட்டுட்டு தூக்கமாக வருது உனக்கு, இப்போ கொஞ்ச நேரம் டென்ஷன் ஆகுடி என்று எண்ணியவன், உனக்கு தெரியாதா, கிராமத்தில் பெரியவங்களுக்கு பிடிக்காத மாதிரி நடந்தால் என்ன பனிஷ்மெண்ட் தருவாங்க? என்ன பனிஷ்மெண்டா என்று திகைத்தவள், நீ ஏன் பயப்படுற, உனக்கு தான் எப்படி நடந்துக்கணும் தெரியுமே என்று நகைத்தான் ஆதி. நான் ஏன் பயப்படணும், எனக்கு பயம் எல்லாம் இல்லை, சும்மா தான் கேட்டேன் என்று விட்டு அவள் திரும்பிக் கொண்டாள். அந்த அரை மணி நேர பயணத்தில் அவள் தவறு செய்தால் என்னென்ன தண்டனை கிடைக்கும் என்று பலவாறு யோசித்தாள். அந்த அரை மணி நேர பயணத்தில் அவள் தவறு செய்தால் என்னென்ன தண்டனை கிடைக்கும் என்று பலவாறு யோசித்தாள். அவள் முக மாற்றங்கள் பார்த்து அவனுக்கு சிரிப்பு வந்தது. ரொம்ப பயப்படுத்திட்டோமோ? 3 மணி நேரம் தூங்குனால கொஞ்ச நேரம் யோசிக்கட்டும். நான் தூங்கிட்டேன், நீங்கள் சொன்னது கேட்கல, சாரி, இன்னொரு டைம் சொல்லுங்க அப்படின்னு கேட்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு காமெடி பண்ணிட்டு இருக்கா, திமிரு பிடிச்சவ. சாரி, இன்னொரு முறை சொல்லுங்கன்னு கேட்க எவ்வளோ ஈகோடி உனக்கு, பார்த்துக்கிறேன் என்று நினைத்தவன் வண்டியின் வேகத்தை கூட்டினான். அந்த பெரிய வீட்டின் முன் தனது கருப்பு நிற எஸ்யூவியை நிறுத்தியவன், வீடு வந்துடுச்சு, இறங்கு என்க சனாவும் இறங்கினாள். அந்த பெரிய வீட்டை சுற்றி பார்த்தவள், எழில் என்று ஒற்றை வார்த்தை கூற ஆதி புன்னகை புரிந்தான். அவர்களது வீடு அளவில் மட்டும் பெரியதல்ல, அழகிலும் பெரியதாக இருந்தது. பல வண்ண பூக்கள், அழகு செடிகள், புறாக்கள், மீன் தொட்டிகள், லவ் பேர்ட்ஸ் என்று அவ்வளவும் அங்கிருந்தது. வா உள்ள போலாம் என்று சனாவும் முன்னேற, மச்சான் என்ற சத்தம் கேட்டு இருவரும் திரும்பி பார்த்தனர். அங்கு ரகு வந்திருந்தான். எப்படா வந்த என்று ஆதி கேட்க, இப்பதான் வந்தேன் சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா என்று இவன் வினவ, யார் இவன் என்று யோசித்தாள் சனா. இவன் ரகு, என்னோட ஃப்ரெண்ட் என்று அறிமுகப்படுத்தினான் ஆதி. நான் நல்லா இருக்கேனா, நீங்க எப்படி இருக்கீங்க? இவள் சிரித்த முகத்துடன் வினவ, நான் நல்லா இருக்கேம்மா என்று அவனும் மலர்ந்த முகத்துடன் பதிலளித்தான். சரிங்கண்ணா, நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் போய் அந்த செடிகளை பார்த்துட்டு வரேன் என்றவள் முன்னேறி செல்ல, இந்த பொண்ணவாடா ஃபோனில் திமிரு பிடிச்சவன் சொன்னேன், எவ்வளோ நல்ல பொண்ணு பாருடா, நம்ம பேசணும்னு நாகரிகம் கருதி அந்த பொண்ணு அங்கே போயிட்டா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டடா ஆதி என்று ரகு கூற, டேய் அவளை நம்பாத, சரியான திமிரு பிடிச்சவடா என்று ஆதி மீண்டும் அதையே வலியுறுத்தினான். எனக்கு என் தங்கச்சி பற்றி தெரியும், நீ போடா என்றிருந்தான் ரகு. தங்கச்சியா, இதே பெருந்து என்ற ஆச்சரியத்துடன் ஆதி ரகுவை பார்க்க, இப்ப இருந்துதான் என்று ரகு தன் முத்து பற்களை காட்டினான். இது வேறையா, ரொம்ப சந்தோஷம் என்று விட்ட ஆதி சனாவிடம் சென்று விட்டான்.
சனா அங்கிருந்த செடிகளையும் பூக்களையும் தொட்டு பார்த்து கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் ஒரு சாந்தம் பரவியிருந்தது. இந்நேரம் வேறு யாராவது அவளை அவ்விடத்தில் பார்த்திருந்தால் அவர்களுக்கு அவள் எப்பொழுதும் போல்தான் தெரிந்திருப்பாள். ஆனால் அது உண்மையில்லை. எந்நேரமும் அவள் முகத்தில் இருக்கும் செயற்கை புன்னகை போல் அல்லாது இயற்கையான பொலிவுடன் இப்பொழுது காணப்பட்டாள். செடிகள் பூக்களை தொட்டால் ஒருவர் முகத்தில் பொலிவு உண்டாகுமா என்று கேள்வி கேட்டால் பதில் தெரியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையில் மகிழ்ச்சி கிடைக்கும் அல்லவா? சிலருக்கு புத்தகம் படிப்பதில், சிலருக்கு பைக்கில் பறப்பதில். இன்று ஏனோ சனாவிற்கு அந்த செடிகளிலிருந்து மகிழ்ச்சி கிட்டியது. வா உள்ள போலாம் என்று கேட்ட ஆதியின் குரலில் திரும்பியவள், உங்க வீடு ரொம்ப அழகா இருக்கு என்று புன்னகைத்தாள். நம்ம வீடு என்று திருத்தியவன் முன்னேறி செல்ல ரகுவும் அவளும் அவனை பின்தொடர்ந்தனர். அவள் பைகளை ராமு உள்ளே எடுத்துச் செல்ல சனா வீட்டின் உள்ளே கால் வைக்க முனைகையில், நில்லு என்ற சத்தத்தில் 2 அடி பின் சென்றவள் ரகுவின் மீது மோதியிருந்தாள். என்னாச்சுமா? ரகு கேட்க, சற்று முன்பு கேட்ட சத்தத்தில் பயந்தவளுக்கு காரில் ஆதி சொன்ன வார்த்தைகள் நினைவில் வந்து மேலும் பயமுறுத்தியது. அண்ணா, நான் உள்ள போக என்று இவள் திக்க, நீ இன்னும் உள்ள போகாம என்ன பண்ற என்ற ஆதியின் குரல் கேட்டு அவனிடம் விரைந்தவள், ஆதியா, நீ கார்ல வீட்டில் இருக்கவங்க பத்தி சொல்லும்போது நான் தூங்கிட்டேன். இப்ப உள்ள போகும்போது நில்லு அப்படின்னு ஒரு சத்தம் வந்தது. நான் என்ன பண்ணேன்னு தெரியல ஆதி. எனக்கு இங்க ஃபாலோ பண்ற ரூல்ஸ் இன்னொரு டைம் சொல்லு ப்ளீஸ் என்றவளின் கண்கள் நீரை சிந்த தயாராக இருந்தது. டேய், என்னடா சொல்லி பயமுறுத்தி வச்சிருக்க என் மருமகளை என்ற சுர்ஜியின் குரல் அங்கு கேட்டது. மா வயதிற்கு ஏற்ற கம்பீரத்துடன் அதே சமயம் உதட்டில் புன்னகையுடன் இருந்த சுஜி அருகே சென்று விட்டான் ஆதி. அவங்க ஆதியோட அம்மா என்று ரகுதான் சனாவிற்கு சொன்னான். அண்ணா, நீங்களாவது அந்த ரூல்ஸ் சொல்றீங்களா? நான் இது மாதிரி எங்கேயும் போனதில்லை. எனக்கு கிராமத்தில் இருக்க பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. அவள் இன்னும் அதே மிரட்சியுடன் கூறினாள். இது ஆதியின் வேலையாகத்தான் இருக்கும் என்று எண்ணிய ரகு அவனை முறைத்துவிட்டு, அப்படி ஒன்றும் இவன் சொல்ல வரும் முன் அதை நான் சொல்றேன், இங்க வந்து நில்லு என்று அதே கம்பீர குரல் கேட்க என்ன செய்வதென்றே தெரியாமல் அவர் முன் பயத்தோடே நின்றாள் சனா.